ஹாய் மக்களே, தக்காளி சாதம் அது எப்படி சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 6-7 தக்காளி போட்டோம்னாக்கா வெங்காயம் ஒரு 2 வெங்காயமாக தான் இருக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3. அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ஏன்னா தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும் தக்காளி சாதத்தை பொறுத்த அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கன்னு நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது அதுவும் போட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன், எந்த ஒரு எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் சாதம் சூப்பராகவே இருக்கும். காரம் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரன்றது நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் தக்காளி சாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை தித்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு திறந்து பார்த்தோம்னாக்கா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் பாதம். நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே கை கலரிட்டு கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுட்டு வடித்த சாதத்தை சாதாரண நார்மல் ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிரியாணி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரிசியை தனியாக வேக வச்சு சாதத்தை நான் இந்த கிரேவியோடு சேர்த்து கலரும் போது சூப்பராக இருக்கும். வாசனையும் நார்மல் அரிசியும் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் மாறாது. எந்த அரிசி வேணால் போட்டலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி ஒரு சாதத்தை நம்ம கலரி ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக கருவாடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முட்டை வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இது.